திமுகவும் அதிமுகவும் மிகப்பெரிய பரிசு மழைய பொழிய இருக்காங்க. குறிப்பா திமுக தரப்புல ஒரு குடும்பத்துக்கு எல்இடி டிவியும், அதிமுக தரப்புல ஒரு குடும்பத்துக்கு வாஷிங் மிஷினும் தரப்படுறாங்க. இதனால உங்கள் ஓட்டு எல்இடி டிவிக்கா இல்ல வாஷிங் மிஷினுக்காங்கிறத முடிவு செஞ்சுக்கலாம். இதே மாதிரி நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிச்சா வீட்டுக்கு ஒரு கார் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. இதனால யாருக்கு என்ன தேவை இருக்கிறதோ அந்த தேவையை பொறுத்து நீங்கள் வாக்களிக்கலாம். இது மட்டும் இல்லாம அண்டா முதல் குண்டா வரை ஏராளமான எவர் சில்வர் பாத்திரங்களும் உங்கள் வீட்டுக்கு வர காத்திருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சியில் விரிவாக பார்க்கலாம். வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுக, அதிமுக, தவிக ஆகிய கட்சிகள் தரப்புல ஏராளமான பரிசு பொருட்களை தருவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. திமுகவை பொறுத்தவரையில இலவச பொருட்கள் வழங்குவதில் மெகா திட்டம் வகுத்து வராங்க. ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஆட்சி காலத்தில் இலவச தொலைக்காட்சி வழங்கியதன் மூலமா பெருவாரியான வாக்குகளை பெற முடிந்தது. அந்த வகையில தற்போது ஒரு குடும்பத்துக்கு ஒரு எல்இடி டிவி வழங்க ஏற்பாடாகி வருது. இந்த டிவியின் மதிப்பு 10,000 ரூபாய். இது தவிர மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாயாக உயர்த்துவது குறித்து ஆலோசனைகள் நடைபெற்று வருது. இது தவிர தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்களது சொந்த செலவுல தொகுதி மக்களுக்கு பண முடிப்பு தருவதற்கும் உத்தரவிடப்பட்டதா தெரியுது. அந்த வகையில ஒரு ஓட்டுக்கு 500 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை கிடைக்கலாம்னு சொல்லப்படுது. 5 பேர் கொண்ட குடும்பத்திற்கு 2500 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரை கிடைக்கலாம். இதே வேளையில அதிமுக தரப்புலையும் மிகப்பெரிய பரிசு மழை பொழிய காத்திருக்காங்க. ஏற்கனவே திமுக தரப்புல எல்இடி தொலைக்காட்சி தர திட்டமிட்ட தகவல் கசிந்ததால இப்போ அதிமுக தரப்புல வீட்டுக்கு வீடு துணி வைக்கும் வாஷிங் மிஷின் எந்திரம் தருவதற்கு ஏற்பாடாகி வருது. இந்த எந்திரத்தின் விலை 7000 ரூபாய். இது மட்டும் இல்லாம தொகுதி வாரியாக வேட்பாளர்கள் பணம் முடிப்பு தருவதோட வீட்டுக்கு வீடு சில்வர் பாத்திரங்கள் வழங்கணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க. எனவே அதிமுகவுக்கு வாக்களிச்சா உங்களுக்கு வாஷிங் மிஷின், பண முடிப்பு மற்றும் எவர் சில்வர் பாத்திரங்கள்லாம் கிடைக்கலாம். இதற்கு இடையில அதிமுக தரப்புல மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாய் வழங்குவதற்கு ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் 2,70,00,000 பெண் வாக்காளர்கள் இருக்காங்க. இவர்களது வாக்கு வங்கியை பெறுவதற்காக திமுக, அதிமுக இரண்டு கட்சிகளும் போட்டு போட்டு பரிசுகளை கொடுத்துட்டு இருக்காங்க. இதே வேளையில பாரதிய ஜனதா கட்சியும் புதுவிதமான திட்டத்துல களமிறங்கி இருக்கு. கடந்த பீகார் சட்டசபை தேர்தலின் போது தொழில் தொடங்குவதற்காக 75 லட்சம் பெண்களை தேர்வு செய்து அவர்களது வங்கி கணக்கில் தலா 1 லட்சம் ரூபாய் வரவு வைப்பு நிதியா வச்சிருக்காங்க. அதே போல தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு வாக்களிச்சா நீங்கள் தொழில் தொடங்கும் வகையில ஒரு வங்கி கணக்குக்கு 75,000 ரூபாய் முதலீடு செய்யும் வகையில் தேர்தல் அறிவிப்பு வெளியாகும்னு தெரியுது. இதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிச்சா வீட்டுக்கு வீடு ஒரு மோட்டார் சைக்கிள், குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை, இது மட்டும் இல்லாம பொருளாதார வளர்ச்சி அடைந்தால் வீட்டுக்கு ஒரு கார்னு நடிகர் விஜய் சொல்லியிருக்காரு. இதோடு நாம் தமிழர் கட்சி சார்பில் சீமான் தனது தேர்தல் அறிக்கையில விவசாயிகளுக்கான ஏற்கலப்பை உட்பட இடுபொருட்கள் மற்றும் உரங்கள் இலவசமா தரப்படும் என சில அறிவிப்புகள் செய்யப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியே கசிஞ்சிருக்கு. வருகிற சட்டமன்ற தேர்தலில் தமிழக விவசாயிகளை மையமா வச்சு அவர் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்வார் என்றும் திரைமறைவுல பேசப்படுது. இதனால வருகிற தேர்தலில் பரிசு மழை அதிரடியா இருக்கும்னு சொல்லப்படுது. ஆனா அதே வேளையில அளவுக்கு மீறிய இத்தகைய அறிவிப்புகள் நடைமுறையில சாத்தியமா என்று கேள்வி கேட்டால் இதற்கு வாய்ப்பில்லை ராஜா என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.